தானே. எல்லாரும் படிக்க போயிட்டா யார் விதை வைக்கிறது, நாத்து நடுறது. 1800 1900 காலகட்டங்கள்லாம் இந்தியாவோட முதன்மை தொழிலே விவசாயம் மட்டும்தான். ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காம மலையா பினாங்கு இலங்கை மாதிரியான தீவுகளுக்கு எல்லாம் தமிழர்கள் அடிமையா விற்கப்பட்டாங்க. ஆனா நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெய். டேய் தெலுங்கு கூட்டங்களா, ஏன்டா வந்து கமெண்டில் வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த புள்ள பேசுகிறதுல எதையாவது ஒன்றாவது படபடன்னு பேசினா எல்லாம் உண்மையாயிடாது. முதல்ல அவர் பேசுகிறது என்ன பேசுகிறாரு? மருத்துவத்துறை எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு. அவர் பேசுகிறது தமிழ் வரலாறை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இது பேசுகிறது வந்து ஆங்கிலத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. முதல்ல ஏதாவது அந்த புள்ள பேசுகிறது ஏதாவது ஒழுங்காக இருக்கான்னு தெரியுதா? இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சண்டை நடக்குதுன்னு வைங்க. இப்போ 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போய் நாங்கள் நின்றுக்கிட்டு உங்கள்கிட்ட மருத்துவம் கிடையாது, உங்கள் கூட்டங்கள் எல்லாம் இங்கே பாருங்கள் உணவுக்காண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நாம் சொல்ல முடியுமா? கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அன்று இருந்தது பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி. 900 1000